டாரடக் சோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எதிர்ச்சொல் அப்படின்ற டாபிக்ல கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்க்க போறோம். இது குரூப் 4 ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம், சரிங்களா? ஸோ முதல்ல வெகல் அப்படின்னு சொல்றாங்க. வெகல் அப்படின்றதுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அதுல பொருள் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால எதிர்ச்சொல் அப்படின்றது போட முடியும். வெகல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். வெகல்னா விருப்பம் அப்படின்றது அர்த்தம் அப்படின்னு போட்டீங்கன்னா அது அழகா தப்பு. வெகல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா விரும்பாமை அப்படின்னு அர்த்தம். வெறுப்பு, ரைட்டா? வெறுப்பு. இதை கொடுத்துட்டு இதை விரும்புதல்னு கொடுக்காம அமர்னு கூட கொடுக்கலாம். அமர்னாலும் விருப்பம் தான் பேர், சரியா? வெகாமை, விரும்பாமை, எது மேலையுமே விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. வெகாமை அப்படின்றது அதான் வெகல். அதோட எதிர்ச்சொல் விரும்புதல். நல்வினை, தீவினை, சரிங்களா? வைதல் அப்படின்னு அர்த்தம் திட்டுறது, திட்டிக்கிட்டே இருக்கிறது. புகழ் அப்படின்னா புகழ்றது, சரிங்களா? பண் அப்படின்னாலும் அந்த பாடல், புகழ்தல், இசை அந்த மாதிரி பொருள்கள்ல வரும். வலு அப்படின்னு அர்த்தம். வழுத்தல். வழுத்தல் அப்படின்னு அர்த்தம் வழுத்தல். இது ஆக்சுவலி வாழ்த்தல் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வழுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இகழ்தல் அப்படிங்கிறது அதோட எதிர்ச்சொல். வாழ்த்துறதுக்கு இது எதிர்ச்சொல் என்னது? இகழ்றது, சரிங்களா? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? வஞ்ச புகழ்ச்சி அணிலேயே பேசுவோம் இல்லையா? புகழ்றது போல பழிக்கிறதும் பழிப்பது போல புகழ்றது. கீழ் திசை மேல் திசை. மேல் கூட்டல் திசை, மேற்கு கூட்டல் திசை கிடையாது. கீழ் திசை மேல் திசை. நகை, நகைனா புன்னகை, அழுகை. வலம்புரி, இடம்புரி. மலர்தல், அலர் அப்படின்னு கொடுக்கலாம். அலர்னாலும் மலர்தல் அப்படின்னு அர்த்தம். கூம்பல், வாடுதல். வெம்மை அப்படின்னா வெப்பமா இருக்கு, ஹாட்டா இருக்கு. தன்மை அப்படின்னா குளிர்ச்சி. இந்த தன்மைங்கிறது வேற, இது தன்மை முன்னிலை படர்க்கைக்கு வருது. இந்த தன்மைன்றது குளிர்ச்சி. வல்லினத்துக்கு எதிர்ச்சொல் மெலினம், சரிங்களா? ஒற்றுமை, வேற்றுமை. கனவு, நனவு எதிரினை சொற்களாக இருக்கிறது. கனவு காணாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கனவு. கனவு காண்றதெல்லாம் நனவுல பழிக்காது. சிற்றிலக்கியம், பேரிலக்கியம், சரிங்களா? பழமை, புதுமை. பழமை, புதுமை. நாகுனா அர்த்தம் இளமை அப்படின்னு அர்த்தம். நாகுனா இளமை. நல்லார் அப்படின்னா நல்லவர்கள் இல்லாதவர்கள் அப்படின்றதான் அல்லார் அப்படின்னு அர்த்தம். இங்க நல்லவர்கள் அப்படின்றவங்க நல்லவர்கள் இல்லாதவர்கள், அல்லாதவர்கள். ஓடுமீன், ஓடுமீன். உருமீன், உருமீன். வருமென காத்திருக்குமான் கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அடுத்து தெருள் அப்படின்னு அர்த்தம் இருள். அதோட எதிர்ச்சொல் மருள். அருள், தெருள் 4 வகையாக பிரிப்பாங்க இல்லையா மனிதனுடைய மனநிலையை, சரிங்களா? பகட்டு அப்படின்னு அர்த்தம் வீண், ஆடம்பரம். அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் எளிமை. தூங்குக, தூங்குப்பா அப்படின்னா தூங்க இருக்க, தூங்கவே கூடாது அப்படின்னு அர்த்தம். தூங்கி, தூங்காது. மருவுக, மருவு அப்படின்னா மருவி, மருவி, மருவி வர்றது. மருவுக சொல்றதுக்கு யோசிக்கிறது. ஒருவுக, இதெல்லாம் ரொம்ப புதுசான வார்த்தைகள், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சிற்றூர் அப்படின்னா பேரூர். நீதி, அநீதி, சரிங்களா? நிறை, குறை. இயற்கை, செயற்கை. ஆக்கம், அழிவு. ஆக்கம் செல்வம் அப்படின்றதுக்கும் ஆக்கம் குறிக்கலாம். அதே மாதிரி வறுமை, வறுமை. இன்மைனால அர்த்தம் வறுமைன்னு தான் அர்த்தம். அகம், புறம். பகை, நட்பு. ஈதல், இரத்தல். இரத்தல் அப்படின்னா கேட்கறது, அதுக்கு எதிர்ச்சொல் கொடுக்கறது. ஆடுவு, ஆண் பிள்ளை. மகடுவு, பெண் பிள்ளை. முற்பகல், பிற்பகல். முற்பகல் செய்யின் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தனக்கின்னா பிற்பகல் தானே வருமா? புகழ்ச்சி, இகழ்ச்சி. இனிய, இன்னாத. வறுமை, வளமை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதே இது இன்மைனும் கொடுக்கலாம். இன்மைனாலும் வறுமை தான், அதோட எதிர்ச்சொல் வளமை. வெறுப்பது, நேசிப்பது. ஓடா, ஓடும். அண்மை, செய்மை. பெரிய, சிறிய. வெண்மை, தன்மை. வெண்மை கிடையாது, வெம்மை. மலர்தல், கூம்பல். இதெல்லாம் ரிப்பீட்டது. ஆடவர், பெண்டீர். அடுத்து தொடக்கம், முடிவு. நல்லவர், கெட்டவர். சிற்றிலக்கியம், பேரிலக்கியம். அதே மாதிரி இரவு, பகல். பழமை, புதுமை. பழைய, புதிய. நண்பன், பகைவன். சிற்றூர், பேரூர். நீதி, அநீதி. சரி, தவறு. வெற்றி, தோல்வி. நிறை, குறை. அந்தம், தொடக்கம். அந்தம் அப்படின்னா தொடக்கமா? அந்தம் அப்படின்னா எதை சொல்லுவோம்? அந்தம் அப்படின்னா மாலை, அந்த இறுதி பொழுத சொல்லுவோம். மாலை அல்லது இறுதி. அப்ப அதோட இது சொல்லுனதுன்னா ஆதி. இயற்கை, செயற்கை. அகம், புறம். நிறை, குறை. பகை, நட்பு. ஆதி, அந்தம். இதெல்லாம் ரிப்பீட்டட், அதனால நான் அதை கடந்து போறேன். அடைமழை அப்படிங்கிறது விடாம பெய்கிற மழை. தூரல் அப்படின்னா லைட்டா சாரலா, தொட்டுட்டு தொடாமையும் போறது. அமைதி, ஆரவாரம். அரும்பொருள், அரும்பொருள். அது கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு அரும்பொருள். மலிவான பொருள், சீப்பா கிடைக்கும். அருள் நோக்கு, கடுநோக்கு. கருணையோட நோக்குறதுக்கும் கொடுமையோட நோக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் அது. அரைகுறை, முழு நிறை. அல்லங்காடி, இரவுகள் முழுவதும் வைக்கப்படக்கூடிய கடைகள் அல்லங்காடி. மதுரையில அல்லங்காடிகளும் நாலங்காடிகளும், பகல் நேர கடைகளும் இரவு நேர கடைகளும்.
ஆமை வேகம், மின்னல் வேகம். காரணமே இல்லாம சொன்னா இடுகுறி பெயர், காரணத்தோட சொன்னா காரண பெயர். அப்ப இடுகுறிக்கு எதிர்ச்சொல் காரண பெயர். கல்வி கல்லாமை மாதிரி. இணக்கம், 2 பேருக்கும் இருக்கக்கூடிய புரிதல். பிணக்கம், புரியவே புரியாது, சண்டை. இறப்பு ஈகை, இறப்புனா இரவல் கொடுக்கிறது, சரி பெற்றுக்கொள்வது. இரத்தல், ஈகைனா கொடுக்கிறது. இரவலர் புறவலர் அதே மாதிரி தான். உறவினர் அப்படின்னா நொதுமலர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து மீனிங்கே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ஊதியம் அப்படின்னா நட்டம். எண்ணிறந்த அப்படின்னா விரல் விட்டு என்றது. எண்ணிக்கையே கிடையாது அப்படின்னா எண் இறந்த அப்படின்னு அர்த்தம். எண்ணிக்கை இல்லாமல் இருக்குப்பா ஒருத்தவங்க கொடுத்துருக்க பொருட்கள். அதே மாதிரி இன்னொருத்தவங்க அதை அப்படியே எதிர்ச்சொல் சொன்னால் விரல் விட்டு எண்ணிட்டு போயிடலாம், கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏக்கம் ஊக்கம், ஒழுக்கம் இழுக்கம். ஒன்றும் அறியாதவன், எதுவுமே தெரியாது ஆனால் அதில் கரை கண்டவன் அவன், கை கண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது. ஓடுதல் துரத்துதல். கங்கூழ் பகல். அப்போ அல்னா இரவுன்னு பார்த்தோம் இல்லையா, கங்கூழ் அப்படின்னால என்னது இரவு. கட்டுங்கவி வரகவி, இது கொஞ்சம் புதுசு. ஸோ புதுசெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. கடை, கடைசி குட்டி இதுதான். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் தலை புள்ள, தலை. கண்ணோட்டம் இரக்கம், சரிங்களா, கண்ணோட்டம் இரக்கம். கவனமாக இருக்கணும், இறக்கப்பட்டு ஏமாந்துடக்கூடாது. கண்மூடித்தனம் கவனம். அடுத்து பாருங்க, கயமை, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே பழகுறது. சான்றாண்மை, சால்வு, அந்த பண்புணங்களால் சிறந்து விளங்குறவங்க, அவங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. கலக்கம் துலக்கம். கனவு நனவு. கனிமொழி முனிந்துரை. கனிமொழினா இனிய மொழி சொற்களை பேசுறது. முனினா கடுஞ்சொற்கள், அந்த கோவத்தில் பேசுறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. காய்த்தல் உவத்தல். அடுத்து கால் மாடு தலைமாடு, இதுவும் நான் புதுசாக கேள்விப்படக்கூடிய வார்த்தை. கிழஞர்னா உறவினர்னு தெரியும், அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் பகைவர். அதுதான் இங்கே பகைஞர்னு கொடுத்துருக்காங்க. கீற்றுமதி மழுமதி. குடப்புலம் குணப்புலன். குருடன் கண்ணன். குருடனுக்கு கண்ணு தெரிகிறவன் தானே எதிர்ச்சொல்லு. குறும்புக்காரன் நல்லவன். கூடா நட்பு கேடாய் முடியும், அப்போ நல்ல நட்பு எதிர்ச்சொல். கூர்மை மழுக்கம். கெடுமதி நன்மதி. கெழுத்தகைமை பகைமை. கேவலம் மேன்மை. கையாலாகாதவன் திறமைசாலி. கொள்ளல் அப்படின்னா பெற்றுக்கொள்றது, அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் திருப்பி கொடுக்கறது கொடை. சமுதாயம் தனி மனிதன். சற்று மிகுதி. சாதகம் பாதகம். ஸ்லேடை 2 பொருள் பட பாடுறது. செஞ்சொல்னா திருந்திய சொல். சிலையில் எழுத்து அப்படின்னா சில மேலே வடிச்சு வச்சிருக்கக்கூடிய எழுத்து அழியாதது, அப்போ நீர் மேலே எழுதிருக்க எழுத்து அழிஞ்சு போயிடும். சிறப்பறிவு, தனியாக ஒரு இதில் மட்டும் அவன் ஒரு தனியான அறிவு வச்சிருக்கான், இவனுக்கு பொது அறிவு இருக்குது, தனியாக இதில் ஸ்பெஷல் அறிவு கிடையாது. அடுத்து செந்நெறி துண்ணெறி. செம்மையான வழிகளில் போகக்கூடியவன் துண்ணெறி, அதுக்கு அப்படியே எதிர்ச்சொல். செப்புவழு வினாவழு. செப்புவழு வினாவழு. செம்மை பசுமை, ரெட் கலரு கிரீன் கலரு. செய்யோன் கரியோன். செய்யோன் பகலவனை சொல்றாங்க, கரியோன் அதுக்கு அப்படியே எதிர்ச்சொல். செய்யப்படு பொருள் செய்பொருள். செல்வம் வறுமை. ஞானக்கண் ஊனக்கண். தக்கார் தகவிலார், சிறந்தவங்க அந்த பண்புநலன்களில் சிறந்து இல்லாதவங்கன்றது அவங்களோட எச்சம், அவங்களோட செயல்களால் தான் காணப்படும். தலைமாடு கால்மாடு. தகுதி தகுதியின்மை. தவநெறி அவநெறி. தள்ளாமை துடிதுடிப்பு. தன்மை நவிர்ச்சி வியர்வு நவிர்ச்சி. தனி கூட்டு. தாளாண்மை தகைமை. மடிகை, இதெல்லாம் புதுசு. திட்டவட்டம் தெளிவின்மை. திண்ணம் பொய். திண்மை மென்மை. திரிசொல் இயற்சொல். திருவினை தீவினை. தீயவை நல்லவை. இங்க பாருங்க, திருவினைனா நல்ல வினைகள், தீவினைனா தீய வினைகள், சரிங்களா. அடுத்தது தெவ்வர் அப்படின்னு என்ன அர்த்தம்? பகைவர். புதுசா கொடுத்துருக்கிறத நோட் பண்ணி வைங்க. தெவ்வர்னா பகைவர். பொருள் கூறுகளை கேட்கலாம், மாட்டிக்கிடுவோம். தேக்கம் ஒழுக்கம். அப்ப தேக்கம்னா ஒழுக்கம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம், அதே இடத்துல தேங்கி நிற்கிறது. தொகுதியொன் பகுதியன், சரிங்களா. தொன்மை புதுமை. நாகுனா புதுமை, சரிங்களா. அடுத்து நசை. நசைனா விருப்பம், அதுக்கு எதிர்ச்சொல் வெறுப்பு. நல்லூழ் நல்ல வினைகள். அல்லூழ் கெட்டது. நலிவு பொலிவு. நன்கொடை கைமாறு. நன்கொடை நம்ம எதையுமே என்ன செய்யாது, எதிர்பார்க்காம கொடுக்கறது. கைமாறு அப்படின்னா எதிர்பார்த்து கொடுக்கறது. நாத்திகம் ஆத்திகம். நுண்ணறிவு மழுங்கிய அறிவு. நுண்பொருள் பருப்பொருள். நூலறிவு படிச்சதுனால வந்த அறிவு. அனுபவ அறிவு. நோவு நோய் துன்பம், எதுவுமே இல்லாம நிம்மதியா இருக்கிறது. பழி புகழ். பிரிதின் கிழமை வேற ஒரு கிழமை. தற்கிழமை இன்னைக்கு. பீடு சிறப்பு. பீடுனா சிறப்பு, அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் கேடு. புல்லறிவு நல்லறிவு. சின்ன சின்ன புத்தி இருக்கிறவங்க அது புல்லறிவு நல்லறிவு. புலமை பேதமை. பெருவழக்கு அருவழக்கு. பேதை மேதை. பேராண்மை கோளமை. பொய்மை மெய்மை. போக்கிரி நல்லவன். போகி யோகி. மகடுவு மகடுவு அகடுவு.
மருள் தெருள் மீக்கூறுதல் குறைதல் வழிமொழிகிறது அதை சொல்றது அப்படியே கேட்கறது அப்போ முன்மொழிகிறது நான் சொல்லணும் ஒருத்தர் கேட்கணும் அதை வழிமொழிகிறது முன்மொழிகிறது வாடை தென்றல் விதி புறநடை வெள்ளை மனம் கள்ள மனம் வெகல் விருப்பம் அதுக்கு வெகல்னா விருப்பமா அப்படின்னு போட்டிங்கன்னா முதலே நான் சொன்னேன் வெகல்னா விரும்பாமை அப்படி விருப்பம் மாதிரி தெரியும் சரி வெகாமை விரும்பாமை எதிர்ச்சொல் விரும்புதல் நல்வினை தீவினை வைதல் புகழ்தல் வழுத்தல் அப்படின்னா இகழ்தல் கீழ்த்திசை மேல் திசை நகை அழுகை வளமுறி இடமுறி மலர்தல் கூம்பல் வெம்மை தம்மை வல்லினம் மெல்லினம் ஒற்றுமை வேற்றுமை கனவு நனவு சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் நல்லார் அல்லார் ஓடுமீன் உருமீன் தெருள் மருள் உகட்டு எளிமை தூங்குக தூங்கற்க இதெல்லாமே அப்படியே ரிப்பீட்டடாக இருக்குது ஆக்கம் அழிவு பகை நட்பு ஆடுவு மகளு இதெல்லாமே ரிப்பீட்டட் அதனால நான் வேகமாக கடந்து போகிறேன் ஸோ இதோட என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எதிர்ச்சொல் டாபிக் அப்படிங்கிறது முடியுது சரிங்களா அடுத்து பொருந்தா சொல்ல நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இது நம்ம ரிவிஷனுக்காக பார்க்குறோம் அதனால கொஞ்சம் வேகமாக பார்க்குறோம் ஸோ நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டதை பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்லிப்பு போட்டு புதுசாக மட்டும் எழுதி வைங்க சரிங்களா அது உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ